வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்கிற மாதிரியான சூப்பரான ஒரு தீபாவளி ஸ்பெஷல் ஏஐ ஃபோட்டோ எடிட்டிங் சிம்பிளாக எப்படி ஒன் கிளிக்கில் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு ஒரு 4 கேட்டகரியில் எடிட் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் ஜெமினி அப்படின்னு வந்து சர்ச் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு அந்த வெப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் கீழே ஆஸ்கே ஜெமினி அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பாய்ஸ்னால் ஒரு 2 கேட்டகரியில் இருக்கும். ஸோ கேர்ள்ஸ்னால் வந்து சேரீ சுடிதார் அப்படின்னு வந்து 2 கேட்டகரியில் இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு எந்த டைப் வேணுமோ நீங்கள் அந்த டைப்பை வந்துட்டு அங்கே காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணதை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்துட்டு பிளாக் சேரீ இது வந்துட்டு கேர்ள்ஸுக்கு ஃபீமேலுக்கு வந்துட்டு காப்பி பண்ணியிருக்கேன். பட் இதில் வந்து நீங்கள் வந்து சில சேஞ்சஸ் மட்டும் சின்னஸாக வந்து பண்ண வேண்டியது இருக்கும். என்ன அப்படின்னா பிளாக் சேரீ அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த பிளாக்ன்றதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு என்ன கலர் சேரீன்றதை வந்து போட்டுக்கலான்னு இருக்கீங்களோ அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கில் இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா 4 கேட்டகரி பாய்ஸ்க்கு 2 கேர்ள்ஸுக்கு 2ன்னு இருக்கும். ஸோ அதில் ஒவ்வொரு ட்ரெஸ் கோடிங்குமே வந்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி கலர்ஸை மட்டும் நீங்கள் வந்துட்டு அந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ சேரீனா சேரீயில் என்ன கலர், அப்புறமா ஷர்ட்னா ஷர்ட் என்ன கலர், அப்புறமா வந்துட்டு சுடிதார்னா சுடிதார் என்ன கலர். ஸோ அதை வந்துட்டு மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃப்ராம்ட்டில். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்துட்டு பிளாக் அப்படியே இருக்கட்டும். இப்போ கீழே ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்லோடிய ஃபைல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா கேலரி ஓப்பன் ஆகும். நீங்கள் எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து நல்லா ஃபேஸ் வந்து கிளியராக இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அது வந்துட்டு உங்களோட ஃபேஸ் கட் மாதிரி ஆல்மோஸ்ட் வரும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ அதனால் கரெக்டாக இருக்கிற மாதிரி ஃபோட்டோவாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி கீழே சென்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ உங்களோட ஃபோட்டோ வந்து ஜென்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே இந்த மாதிரி வீடியோஸ்க்கெலாம் தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட்லாம் உங்களுக்கு உடனடியாக வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோட்டோ வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்போ நான் கிளிக் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கட் ஆல்மோஸ்ட் அப்படி தான் வந்திருக்கு. கரெக்டாக வந்திருக்கு. நான் பிளாக் சேரீன்றனால கரெக்டாக பார்த்தீங்கன்னா அதே கலர்ஸ் வந்திருக்கு. பிக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே வந்திருக்கு. ஸோ நீங்களும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற மாதிரி வந்துட்டு லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு எந்த கேட்டகரியில் வேணுமோ அதை வந்து ட்ரெஸ் கோடிங்கை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணணும்னா அதுக்கு மேலே ஃபோட்டோக்கு மேலே உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த டவுன்லோட் ஆப்ஷன் இல்லை அப்படின்னா ஃபோட்டோவை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். டவுன்லோட் இமேஜ்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணிக்கலாம் அவங்கள கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.